Good morning. Good morning, students. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட சில இதெல்லாம் பார்த்தோம். ஜஸ்ட் வில் ரஷ் அப் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அதில். அந்த வீடியோவில் கிளியராக இல்லாட்டி கூட யூ கேன் வாட்ச் இன் திஸ் வீடியோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ரைட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். காட் இட், இவ்வளோ இது பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. அதை தான் போஸ்ட் காப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கூட கேட்பாங்க, வாட் யூ மீன் பை போஸ்ட் காப் அப்படின்னு கேட்பாங்க. போஸ்ட் காப்னா பிளானிங், ஆர்கனைசிங், எஸ் ஃபார் ஸ்டாஃபிங், டி ஃபார் டைரக்டிங், coordinating, controlling, R for reporting and B for budgeting. அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங் மட்டும் இந்த டயக்ராமில் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு இதை சொல்லலாம், இல்லை மேனேஜரோட ஃபங்க்ஷன்ஸ்னு கூட இதை சொல்லலாம். ஸோ 1 by 1 அப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். இதை பற்றி தான் டீட்டெயிலாக ஃபுல்லாக படிக்க போகிறீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம். பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் இஸ் டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் ஷுட் பி டன் இன் ஃபியூச்சர். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, வாட் யூ மீன் பை பிளானிங்னு. பிளானிங் இஸ் டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் ஷுட் பி டன் இன் ஃபியூச்சர். இட் ஹெல்ப்ஸ் டு ஒர்க் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். ஓகேவா? ஸோ பிளானிங்கிறது ஒரு கோல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி. இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது பிரெயின் சம்மந்தப்பட்டது. பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மெயின் ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் மெயின் ஃபங்க்ஷனே பிளானிங் தான். இட் இஸ் ஆல் பர்வசிவ். அப்படின்னா எல்லா லெவல்லையும் பிளானிங் இருக்கணும். டாப் லெவலாக இருக்கட்டும், மிடில் லெவலாக இருக்கட்டும், லோவர் லெவலாக இருக்கட்டும், எங்கேனாலும் பிளானிங் இருக்கணும். அடுத்தது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? பிளானிங்கை நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. டெய்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆக முடியும். அடுத்தது இட் இஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே யூகிக்கிறதுக்கு பேர் தான் பிளானிங். ஓகேவா? இதை நீங்கள் கொஞ்சமாக இல்லை, 10 மார்க் கொஸ்டினுக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, பிளானிங். அடுத்தது ஆர்கனைசிங். ஸோ ஆர்கனைசிங்னா என்னென்னா எல்லா ரிசோர்ஸஸையும் ஒன்றா கொண்டு வரது. ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் டுகெதர் த நெசசரி ரிசோர்ஸஸ் ஃபார் த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த என்டர்பிரைஸ். 2 மார்க்கில் கேட்டால் இதை மட்டும் எழுதினா போதும். இங்கே ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா வளங்கள். வளங்கள்னா மென், மெஷின், மெட்டீரியல், மணி, இது எல்லாமே வளங்கள் தான். இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும் இல்லையா? இந்த வேலைக்கு பேர் தான் என்னது? ஆர்கனைசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்கனைசிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எனி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஆர்கனைசிங் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கம்பெனிலையும் வி டூ ஹேவ் ஆர்கனைசிங். அந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைக்கிறது வந்து கோஆர்டினேட்டிங்னு சொன்னால் கூட இந்த ரிசோர்ஸஸை வந்து மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி பிரித்து கொடுக்குறது பேர் தான் ஆர்கனைசிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதை தான் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறோம். ரெக்ரூட் பண்ணது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? திஸ் இஸ் கால்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? செலெக்ஷன் பண்ணுறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இன்டர்வியூ மூலமாகவோ இல்லை டெஸ்ட் வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம். செலக்ட் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறோம். அவங்க ஒரு வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா வேலை பார்த்தாங்களா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா அப்படின்லாம் பண்ணுறோம்ல, அதுதான் அதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அப்புறம் எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ப்ரமோஷன் பண்ணுவாங்க. டிமோஷன், ப்ரமோஷனுக்கு ஆப்போசிட் வந்து டிமோஷன், கீழே இறக்குறது அவங்களோட தகுதியிலிருந்து. டெர்மினேஷன், குவிட் பண்ணுறது. அப்புறம் அவங்களுக்கு சேலரி டிட்டர்மைன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து மேனேஜரோட வேலை. அந்த வேலைக்கு பேர் தான் என்னது? ஸ்டாஃபிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டைரக்டிங், அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டிங். ஸோ டைரக்டிங்னு சூப்பர்வைஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, ஆர்டர்ஸ் கொடுக்குறது, அதை தான் நம்ம டைரக்டிங்னு சொல்கிறோம். ஸோ அண்டர்டேக்கிங் சூப்பர்விஷன், இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்டெய்னிங் டு ஒர்க், எம்ப்ளாயீஸை கைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டைரக்டிங்கில் சேரும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்டிங் பற்றி படிக்கும் பொழுது நம்ம இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று படிக்கிறோம், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று படிக்கிறோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு மேனேஜர்னால எவ்வளோ சப்பார்டினேட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு டீச்சர் இல்லை ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியும்? ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு கிளாஸ் எடுக்க மேக்ஸிமம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணலாம். அதுவே 100, 115 இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் மேனேஜருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சபார்டினேட்ஸ் கொஞ்சமாக இருந்தால் தான் அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மேனேஜர்னால 10 to 14 சபார்டினேட்ஸை மட்டும்தான் அவங்களால
மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அல்லது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது குவார்டினேட்டிங்னா ஒருங்கிணைக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் சோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ரொம்ப டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வேலை இருக்கும். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுக்கு பேர் தான் குவார்டினேட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இயங்கினாலும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து தான் வேலை பார்க்க முடியும். இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு வருவாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பொருட்கள்லாம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கேட்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு ஆட்களை எம்ப்ளாயி பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணம் கேட்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்கும். அதை தான் நம்ம குவார்டினேட்டிங் சொல்கிறோம். இந்த குவார்டினேட்டிங் வேலையை பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா மேனேஜர். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். பிளானிங் இஸ் லுக்கிங் அஹெட்னா, கண்ட்ரோலிங் இஸ் லுக்கிங் பேக்குன்னு சொல்கிறோம். பிளானிங்னா நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்கூட்டியே நம்ம யூகிக்கிறதுக்கு பேர் பிளானிங். கண்ட்ரோலிங்னா நடந்து முடிஞ்சது நம்ம பிளான் பண்ணபடி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் கண்ட்ரோலிங். So it helps to know whether the things are going as per plan. ஓகேவா? திங்ஸ் ஆர் கோயிங் ஆஸ் பர் பிளான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிளான் படி தானே. அப்போ நீங்கள் இப்போ பிபிஏன்னு இல்லை, எம்பிஏ எந்த இடத்துக்கு போனாலும் கண்ட்ரோலிங்னு நம்ம வந்தாலே யூ ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் 4 points. இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், கம்பேரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் அவுட் டீவியேஷன், டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன். இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, சாக் பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சாக் பீஸ்னால் இந்த சைஸு தான் இருக்கணும், இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனாலும் பிடிச்சி எழுதுறது கஷ்டம், சின்னதாக இருந்தாலும் எழுதுறது கஷ்டம் இல்லையா? அப்படி அதுதான் எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணனே அந்த பேட்ச்லேருந்து எடுத்து பார்ப்பாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த சைஸில் தான் சாக் பீஸ் இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்டையும் இந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்ரி திங் இஸ் குட், டிஸ்பேட்ச், பொருளை விற்கிறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இங்கே ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸ் பண்ணணும், கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். டிவேட் ஆயிருந்தோம்னா கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு சாக் பீஸுங்கிறது உங்களுக்கு சும்மா புரியும்படியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டயர் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கலாம், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூஸ், நட்டு, போல்ட், வாட் எவர் இட் மேபி, எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. டீவியேஷன் இருந்தால் கரெக்டிவ் ஸ்டெப் எடுப்பாங்க, இல்லாட்டி அப்படியே சேல்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேவா? இதுதான் கண்ட்ரோலிங். ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். நான் சொல்லாதது ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். ரிப்போர்ட்டிங்னா கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் சுப்பீரியருக்கு அன்னன்னைக்கு நடந்ததெல்லாம், எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னு ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிப்போர்ட்டிங். பட்ஜெட்டிங் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ காசு செலவழி பட்ஜெட் அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் பட்ஜெட், இதுக்குள்ளார செலவை பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பட்ஜெட்டிங்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 mark கொஸ்டின். வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு கேட்டால் இந்த போஸ்ட் காப்பை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுனா போதும். இதை பற்றி ஆனால் நம்ம டீட்டெயிலாக எல்லாருமே நம்ம படிப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜரியல் ரோல்ஸ். ஒரு மேனேஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இது ஒரு 5 mark கொஸ்டின் அல்லது 10 mark கொஸ்டினில் கேட்கலாம். இப்போ ஒரு ஒரு பேரண்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்க, அப்பாவோ அம்மாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா தே பிளே டிஃப்ரெண்ட் ரோல். அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிற ரோல் எடுத்திருப்பார், ஆஃபீஸில் மேனேஜருங்கிற ரோல் எடுத்திருப்பார், அவர் யாருக்காவது மகனாக இருப்பார், சன்னுங்கிற ரோல் எடுத்திருப்பார். அதே மாதிரி மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 10 ரோல்ஸ் இருக்குது இந்த இடத்துல இருக்கா. ஃபிகர் ஹெட், லீடர், லைசன், மானிட்டர், டிசமினேட்டர், ஸ்போக்ஸ் பர்சன், ஆண்டர்ப்ரனர், டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர், ரிசோர்ஸ் அலோகேட்டர், நெகோஷியேட்டர் அப்படின்னு 10 ரோல்ஸ் இருக்கு. அதை தான் ஒரு ப்ராடாக 3 ஹெட்டிங்கில் பிரிச்சுட்டாங்க. இன்டர்பர்சனல் ரோல், இன்ஃபர்மேஷனல் ரோல், டிசிஷனல் ரோல் அப்படின்னு 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு ரோல்குள்ளேயும் அவர் இவ்வளோ வேலை பார்க்குறாரு. இப்போ இதை பற்றி நம்ம இன்டர்பர்சனல் ரோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட பழகிறது, வெளியாட்களோட பழகிறது, மனுஷங்களோட பழகிறது, அதை தான் இன்டர்பர்சனல் ரோல்னே நம்ம சொல்கிறோம். இன்ஃபர்மேஷனல் ரோல்னா என்ன? ஆஸ் த நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ், இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் கொடுக்குறது, கஸ்டமராக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. டிசிஷனல் ரோல்னா முடிவெடுக்கிறது. ஓகேவா? ஸோ மேனேஜர் இவ்வளோ ரோல்ஸ் பார்க்குறாரு. இதை பற்றி நம்ம இந்த 10 ரோல்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன்.
இன்டர்பர்சனல் ரூல்னா என்னன்னு சொன்னேன், இன்ஃபர்மேஷனல் ரூல் என்ன சொல்லியிருக்கேன், டிசிஷனல் ரூல்னு இதை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டேபிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இன்ஃபர்மேஷனல் ரூல். அதில் 3 ரூல் இருக்குது, மானிட்டர், டிசமினேட்டர், ஸ்போக்ஸ் பர்சன். மானிட்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மானிட்டர் பண்ணுறாரு. மானிட்டர்னா எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்டர்னல் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா வெளியே உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பெனியில் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பாலிசி எல்லாம் மாற்றணும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. மானிட்டர் பண்ணுறாரு என்விரான்மெண்ட் அவர். அதை தான் நம்ம வந்து அவரோட இம்பார்ட்டண்டான ரோலாக சொல்கிறோம். டிசமினேட்டர்னா என்ன அர்த்தம், கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இன்ஃபர்மேஷனை. ஓகேவா. ஸ்போக்ஸ் பர்சன்னா அர்த்தம், இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலேஜில் ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை யார் சொன்னால் ஏற்றுக்குவீங்க, ஒன்று பிரின்சிபல் சொன்னால் ஏற்றுக்குவீங்க, இல்லை உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னால் ஏற்றுக்குவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் மேனேஜர், கம்பெனியில் ஸ்போக்ஸ் பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜர் தான். இப்போ ஒரு இவங்களை மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதாவது ஒரு ப்ரெஸ் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியாது. அந்த கம்பெனியோட ஸ்போக்ஸ் பர்சன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தான் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன நடக்குது, காம்படிட்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறது, அப்புறம் வர்ற இமெயில்ஸ், இன்ஃபர்மேஷன், மீட்டிங்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, நெட்வொர்க் பிட்வீன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டேக், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் மேனேஜரோட இன்ஃபர்மேஷனல் ரோல் கீழே வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரோல். அதில் 3 இருக்குது. அவர் தான் ஃபிகர் ஹெட்டாக இருக்காரு, அவர் தான் லீடராக இருக்காரு, அவர் தான் லைசனாக இருக்காரு. ஃபிகர் ஹெட்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் லீடர், ஃபிகர் ஹெட். ஃபேமிலியோட ஃபிகர் ஹெட் யார், அப்பா. அதே மாதிரி கம்பெனியில் ஃபிகர் ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா மேனேஜர். அவர் பண்ணுற வேலை தான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ சிம்பாலிக் லீடர்ஷிப் டியூட்டிஸ், அவர் தான் எல்லா டியூட்டிஸையும் லீடராக இருந்து செயல்படுத்துறாரு. அதனால அவர் ஃபிகர் ஹெட்டுங்கிறாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, விசிட்டர், இம்பார்ட்டண்டான ஒரு விசிட்டர் கெஸ்ட்டு கம்பெனிக்கு வந்தால் யார் போய் இன்வைட் பண்ணுவாங்க, மேனேஜர் தான் இன்வைட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் அண்ட் அட்டன் ஈவெண்ட்ஸ் வித் கிளையன்ஸ், கஸ்டமர்ஸ், இவங்க மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் அவரோட வேலை. லீடர் வேலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் தான் மோட்டிவேட் பண்ணுவார் எம்ப்ளாயியை, அவருக்கு டீம்ஸ் பில்ட் பண்ணுவார், கான்ஃப்ளிக்ட் பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைப்பார். அதெல்லாம் லைசன் ரோல்னா ஆர்கனைசேஷனுக்கும் அவுட் சைடருக்கும் ஒரு பாலமாக இருக்கிறதுக்கு பேர் தான் லைசன்னு சொல்கிறது. எக்ஸ்டர்னல் போர்ட் ஆஃப் மீட்டிங், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பதில் சொல்கிறது, அதெல்லாம் அவரோட வேலை. அதான் லைசன் ரோல். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர்கனைசேஷன் அண்ட் தி அவுட் சைடு என்டிட்டி, அதுக்கு அந்த ரோல் அவர் தான் எடுத்துக்கிறார். அடுத்தது டிசிஷனல் ரோலில் வந்து இந்த 4 இருக்குது. அவர் தான் ஆண்டர்ப்ரனர், அவர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், அதெல்லாம் பார்க்குறாரு. ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை எப்படி செயல்படுத்தலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் மேனேஜர் பார்க்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை பண முடக்கம், கிரைசிஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட கேட்டு, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்கிட்ட கேட்டு, இல்லாட்டி அதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதும் மேனேஜர் தான், டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர். அடுத்தது ரிசோர்ஸ் அலோகேட்டர். கம்பெனியில் வந்து ரொம்ப ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் ரிசோர்ஸஸ்னால் மென், மெட்டீரியல், மிஷின்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரித்து கொடுக்கறது, அலோகேட் பண்ணுறது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும், அதுவும் மேனேஜரோட ரோல் தான். அடுத்தது நெகோஷியேட்டர். நெகோஷியேட்டர்னா பேரம் பேசுறது, நெகோஷியேஷன்ஸ், ஏதாவது ஒரு பெரிய வெண்டாஸ், சப்ளையர், இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஒரு ஆர்டர்ஸை வாங்குகிறோம், நெகோஷியேட் பண்ணுறோம், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த நெகோஷியேஷன் வேலையும் மேனேஜர் தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு நீங்கள் எல்லாம் ஒரு பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னா எவ்வளோ ரோல்ஸ் நீங்கள் எடுக்கணுங்கிறது தான் இந்த மின்ஸ்பர்க் சொல்லியிருக்காரு. ஸோ 10 ரோல்ஸ் எடுக்கணும் நீங்கள். அதை வந்து நம்ம இந்த ப்ராடாக இந்த 3 கேட்டகரியில் பிரிச்சிட்டோம். இன்ஃபர்மேஷனல் ரோல், இன்டர்பர்சனல் ரோல் அண்ட் டிசிஷனல் ரோல்னு பிரிச்சிட்டோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேனேஜரியல் ரோல்ஸ். இந்த டயக்ராம் நான் முன்னாடி காமிச்சேன்ல ஒரு டயக்ராம், இதை நீங்கள் போட்டுட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இந்த கொஸ்டினை. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் லெவல் அண்ட் ஸ்கில் மிக்ஸ். மேனேஜ்மெண்ட் லெவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து 3 லெவலாக பிரிக்கிறோம். டாப் லெவல், மிடில் லெவல், சூப்பர்வைசர் லெவல் அல்லது லோவர் லெவலுங்கிறோம். டாப் லெவலில் சுப்பீரியர் லெவலுங்கிறோம் அல்லது மிடில் லெவலுங்கிறோம். இது மிடில் லெவல். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர் லெவலில் லோ லெவலுங்கிறோம். ஸ்கில்லை வந்து 3ஆக பிரிக்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் லெவல்னா யார், மிடில் லெவல்னா சூப்பர்வைசர் லெவல்னா என்னென்னு. டாப் லெவல்னா மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் டாப் லெவல். மிடில் லெவலில் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. சூப்பர்வைசர் லெவலில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர் இருப்பாங்க, லோ லெவல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸ்கில்லை 3ஆக பிரிக்கிறோம். கான்செப்சுவல் ஸ்கில்னு பிரிக்கிறோம், இன்டர்பர்சனல் ஸ்கில்னு பிரிக்கிறோம், டெக்னிக்கல் ஸ்கில்னு பிரிக்கிறோம். கான்செப்சுவல் ஸ்கில்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறது, அந்த ஸ்கில். ஓகேவா. இன்டர்பர்சனல் ஸ்கில்னா அங்கே இருக்கிற மற்ற ஹியூமன் பீயிங்கிட்ட எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம்,
பர்சன் டு பர்சன் ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில்னா ஒரு மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு மிஷினரி எப்படி நம்ம ரன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஓட்டுறது, இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்கிறோம். ஸோ இது மேனேஜ்மெண்ட் லெவல், இது ஸ்கில் மிக்ஸு. யார் யாருக்கு என்னென்ன ஸ்கில் வேணுங்கிறது தான் இப்போ கொஸ்டின். அதை நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடலாம். இந்த டயக்ராம் தான் நீங்கள் போடணும் கேட்டாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் 3 லெவல் கொடுத்துருக்கேன். கீழே வந்து சூப்பர்வைசர் லெவல் அல்லது லோ லெவல், மிடில் லெவல் மேனேஜர்ஸ், சீனியர் மேனேஜர்ஸ். ஸ்கில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், கான்செப்சுவல் ஸ்கில்னு பிரிச்சிருக்கோம். இப்படி தான் நீங்கள் இந்த கோடை போடணும். ஒரு டயக்னலாக போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கில் ரொம்ப தேவைப்படும்? டெக்னிக்கல் ஸ்கில் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அவங்க தான் மிஷின் ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்க. மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். டாப் லெவலுக்கு சுத்தமாகவே அது வந்து அவங்களுக்கு தெரியவே வாய்ப்பு இருக்காது. சில சமயம் என்னன்னு தெரியும், ஆனால் டீட்டெயிலாக தெரியாது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லெவல் அந்த சூப்பர்வைசருக்கு தான் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்சுவல் ஸ்கில்னு நீங்கள் 1 2 3ன்னு போடாதீங்க. ஏன்னா சில இடத்துல டயக்ராமில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பார்க்காம சூப்பர்வைசர், மிடில் மேனேஜர், சீனியர் மேனேஜர்ஸ் அல்லது டாப் லெவல் மேனேஜர்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ கான்செப்சுவல் ஸ்கில் யாருக்கு ரொம்ப தெரியும்? சூப்பர்வைசருக்குலாம் கான்செப்சுவல் ஸ்கில் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். மேனேஜர்ஸ், டாப் லெவல் மேனேஜர்ஸ்க்கு தான் கான்செப்சுவல் ஸ்கில் ரொம்ப தெரியணும். அவங்க தான் அதை செயல்படுத்த போகிறவங்க தான் டெக்னிக்கல் இந்த சூப்பர்வைசர் ஒழிய அவங்க வந்து பாலிசி பிளான் எல்லாம் போட தேவையில்லை. ஸோ கான்செப்சுவல் ஸ்கில் யாருக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. டெக்னிக்கல் ஸ்கில் யாருக்கு ரொம்ப தேவைப்படும்னா கீழே இருக்கிற சூப்பர்வைசர் லெவலுக்கு. அப்போ இன்டர்பர்சனல் ஸ்கில் யாருக்கு தேவைப்படும்னா எல்லாத்துக்கும் தேவைப்படும். 3 லெவலுக்கும் தேவைப்படும். அதான் ஈக்குவலாக இருக்குது பாரு, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு ரொம்ப தேவைப்படணும்னு கிடையாது. எல்லா லெவல்லையும் எல்லா மேனேஜர்ஸும் சரி, சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, டாப் லெவலாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட பழகும் தன்மை அது வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இதைத்தான் இந்த டயக்ராமில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸ்கில்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் அது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் எழுதணும். டெக்னிக்கல் ஸ்கில்னா என்ன, ஹியூமன் ஸ்கில்னா என்ன, கான்செப்சுவல் ஸ்கில்னா என்னன்னு. இங்கேயும் ஒரு சிம்பிளான டயக்ராம், அதே டயக்ராம் தான் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கான்செப்சுவல் ஸ்கில் ரொம்ப தேவைப்படும். மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எல்லா ஸ்கில்லுமே தேவைப்படும். கான்செப்சுவல் ஸ்கில்லும் தேவைப்படும், ஹியூமன் ஸ்கில் எல்லாம் ஈக்குவலாக தேவைப்படும். ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் அல்லது சூப்பர்வைசருக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் தான் ரொம்ப தேவைப்படும், மற்ற 2 ஸ்கில்லும் கம்மியாக தேவைப்படும். மிடில் மேனேஜர்ஸ்க்கு எல்லா ஸ்கில்லுமே ஈக்குவலாக தேவைப்படுது பாருங்க. அதே டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கான்செப்சுவல் ஸ்கில் தான் ரொம்ப தேவைப்படுது, டெக்னிக்கல் ஸ்கில் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்கில் மிக்ஸ், லெவல் அண்ட் ஸ்கில் மிக்ஸ். என்ன லெவலில் இருக்காங்க, என்ன ஸ்கில்ல இருக்காங்கங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ரெஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில்